வந்து செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அப்போ சிந்து வந்து இங்கே பார்த்தீங்களா டாக்டரே உங்கள் ஃபோட்டோ வந்து பேப்பரில் வந்திருக்கு. எனக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? வீட்டில் உள்ளவங்களும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் ஃபோட்டோ வந்து எவ்வளோ அழகாக இருக்கீங்க பாருங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இதை என்ன நினச்சேன், உங்களை பற்றி பொழுது எழுதியிருக்காங்க தான் நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 6 மாதம் நான் டாக்டராக வேலை செய்ய முடியாது. அதுதான் இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியில் எதுக்கு டாக்டர் அப்படின்னு எல்லாம் எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலாரம் அவர் கொடுக்குறாரு. எல்லாம் ஒன்றால் தாண்டி நீ பண்ண வேலை தான். உன்னை தூக்கிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து மோசமாக நான் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி நான் பண்ணலையே அப்படின்ட்டாங்க. இதில் நீ வேறு பண்ணுவியா? யார் பண்ணாங்களோ நான் பண்ண வேலைக்கு எனக்கு இந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஒரு டாக்டராக வந்து இவ்வளோ மோசமாக நான் நடந்துக்கிட்டா எனக்கு அந்த மாதிரி தண்டனை தான் கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் போதாது, இன்னும் பெரிய தண்டனை வேணும். இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல. நான் டாக்டர் தொழிலை எப்படி புனிதமாக நினச்சேன் தெரியுமா? அதுதான் எனக்கு சாமி, அதுதான் எனக்கு எல்லாமே. அதை தான் நான் விரும்பினேன். முதல்ல நான் விரும்பினது என் டாக்டர் தொழிலை தான். அவ்வளோ அளவு நான் நேசிக்கிறேன் என் டாக்டர் தொழிலை. இன்றைக்கி என் டாக்டர் தொழிலை இல்லாமல் பண்ணிட்டல, என்னை பழி வாங்கிட்டல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன் மூஞ்சில் முடிக்கிறதே பாவம், என் மூஞ்சில் கூட முடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு தாங்கிக்கே முடியல. நம்ம வந்து சிந்து கதறிக்காரு. டாக்டரே என்னை மன்னிச்சிட்டு டாக்டரே, நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. தாங்க முடியாமல் கதறி அழறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா வராரு. என்னம்மா ஸ்னேகா என்ன ஆச்சு அப்படின்னோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு அழறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னா, இல்லைப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுப்பா அப்படின்னோடனே என்னம்மா சொல்கிறேன், இல்லைப்பா பாவம்ப்பா சிவா எப்படிலாம் கதறி அழறான் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா. சிவாக்கு எதாவது ஆகிடுமாப்பா? அதெல்லாம் ஆகாதுமா, நம்ம நல்லதுதாம்மா சிவாக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? வேலை இல்லாமல் இப்போது கஷ்டப்படுறது உங்களுக்கு நல்லதாப்பா? நான் சொன்னேன்லப்பா இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களாப்பா அப்படின்னோடனே ஏம்மா இப்படிலாம் பேசுகிற? பின்ன என்னப்பா நீங்கள் எதுக்குப்பா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து புகார் பண்ணீங்க? இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இங்கே பாருமா, நான் எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணுறேன். இப்போது ஏற்கனவே வந்து சிவாக்கு சிந்து மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான். இந்த கோபத்தை மேலே அதிகப்படுத்தணும் தான் இப்படி பண்ணேன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, சிந்து மேலே ஒன்றும் கோபம் அதிகமானதுன்னு சிவா டோட்டலாக சிந்து வெறுத்துருவான். இங்கே பார், என்னதான் இருந்தாலும் தாலி கட்டியிருக்கான். தாலி கட்டினா வந்து எல்லாரோட மனசு அதே மாதிரி அவங்கள சூழ்நிலை எல்லாமே அவங்கள மனசை மாற்றிடும். சிவாவும் மாறக்கூடாது. உனக்கு வேணும் சிவா, நீயும் சிவா ஒன்று சேரணும் தான் நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன். என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? சிவாவை கஷ்டப்படுத்தி நான் எப்படிப்பா ஒன்று சேர முடியும்? இங்கே பாருமா, கஷ்டப்படுத்துறது நீன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அவன் வந்து சிந்து தானே எல்லாத்துக்கும் காரணம் நினச்சிட்ருக்கான். அப்போ இதுக்கு காரணமும் சிந்து தான் சொல்லிட்டு சிந்து மேலே செம்ம காண்டாயிடுவான். அதுக்கப்புறம் சிந்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அதுக்கப்புறம் உன்னையும் சிவாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. கூடி சீக்கிரம் சிந்து யாருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா சிவா உன்னை தேடி வந்துடுவான். நீயும் சிவாவும் சந்தோஷமாக வாழ்வீங்க. என்ன ஒரு 6 மாதம் தான் அவன் கஷ்டப்பட போகிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்றைக்குமே அவன் டாக்டர் தான். அதுக்கப்புறம் அவனை எப்படி நம்பர் 1 கொண்டு வரணும்னு எனக்கு தெரியுமா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் நடக்குமாப்பா? எல்லாமே நடக்குமா? நம்ம பிளான் பிரகாரம் தான் இப்போ நடந்துட்டுருக்குது. நீ தான் வந்து இதுக்கு காரணம், நீயும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாது. அதில் தெரிய விடாமல் பார்த்துப்பேன். அப்பா ஒரு வேளை தெரிஞ்சிச்சுன்னா சிவா என்னை வெறுத்துருவோம்ப்பா. அதுக்கப்புறம் என் மூஞ்சில் கூட முடிக்க மாட்டான்ப்பா. அதெல்லாம் நடக்கக்கூடாதுப்பா. அதெல்லாம் நடக்காதுமா. இதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் தான் சொல்லிட்டு சிவாக்கு எக்காரணம் கொண்டு தெரியாது. அதை தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால் நீ கவலையே படாத. இதுக்கெல்லாம் காரணம் சிந்து தான் சொல்லிட்டு சிந்துவை தான் அவன் வெறுப்பான். அதுக்கப்புறம் என்ன, சிந்துவும் சிவாவும் பிரிஞ்சிடுவாங்க. நீயும் சிவாவும் சந்தோஷமாக வாழலாம். அப்பா சொல்கிறது கேளுமா, என்றைக்குமே உனக்கு அப்பா நல்லதுதாம்மா செய்வேன் அப்படின்னோடனே அப்பா அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. ஆனால் சிவா இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ தாம்மா சிவாக்கு ஆறுதலாக இருக்கணும். இப்போ அவன் காயப்பட்டிருக்காமா, இந்த டைமில் மருந்தா நீ தாம்மா இருக்கணும். எவ்வளோ தூரம் நீ அவன் கூட வந்து மருந்தா இருக்கியோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னோடனே சரிங்கப்பா அப்படின்றாங்க. அன்னபூர்ணி சிந்துவை பார்க்க வராங்க. சிந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அன்னபூர்ணி என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக வந்து அழறாங்க. ஐயோ என் பையனுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க வந்து பைரவி வந்து சொல்கிறாங்க, பின்ன ஆகாமல் எப்படி இருக்கும், என் அக்காவுக்கு துரோகம் பண்ணவரில் அவர், அதுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை கிடச்சிருக்கு. சட்டம் சும்மா விடுமா? இவர் இந்த மாதிரி வந்து அநியாயத்துக்கு பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும். அவருக்கு கொடுத்த தண்டனை கரெக்டு தான் அப்படின்றாருங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து.